என்னது சென்னையில ரொமான்டிக் பிளேஸே இல்லையா? ஸ்ருதிகா என்ட்ரி குடுத்ததே செம்ம எனர்ஜி வைபோட தான். இதுல சுவிட்சர்லாண்டுக்குலாம் பட்ஜெட் இல்லப்பா அப்படின்னு சொல்லி, வீட்லயே கிச்சன ரொமான்டிக் பிளேஸா மாத்தி, பாய்ஸ காதல் விருந்து சமைக்க வச்சுட்டாங்க ஸ்ருதிகா. அது மட்டும் இல்லாம நெறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கன்ஃப்யூஷன் அண்ட் பியூர் ட்ராமா நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட அல்டிமேட் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சன் தான் ரொமான்டிக் பிளேஸ்ன்னு சொன்னதும் பல பேருக்கு புஸ்ன்னு போயிடுச்சு. ஆனா பார்த்தா ஒரு வகையில இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்ன்னு தான் சொல்லுவேன். அந்த மோஸ்ட் ரொமான்டிக் கிச்சன் ஏரியால பசங்க 6 பேர் மட்டும் தான் சமைக்கணும். அவங்க காதல கொட்டி கிண்டி பொண்ணுங்களுக்கு சமைச்சு காதல் விருந்து குடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் டாஸ்க். ஆனா அங்க தான் ஒரு ட்விஸ்ட். 6 பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச டிஷ்ஷஸ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எந்த டிஷ் எந்த கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும்னு சொல்லவே இல்ல. ஸோ பசங்க தான் அத கெஸ் பண்ணி, அவங்க கேர்ள்ஸுக்கு இதுதான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு செலக்ட் பண்ணணும். கேர்ள்ஸோட லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, பசங்க என்னென்ன டிஷ் தெரியுமா செலக்ட் பண்ணியிருந்தாங்க? தினேஷ் வந்து சிக்கன் மோமோஸ் வீணாக்காக, வெக்கே மோனிஷாக்காக மீன் கறி, கஞ்சி ரைஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாரு. ஆக்சுவலி மோனிஷாக்காக செலக்ட் பண்ணி ட்விஸ்ட் குடுக்குறாரேன்னு பார்த்தா, கடைசில இல்லங்க இப்பதான் பேசிட்டு வந்தேன். நான் ஒரு குட் வைப்லயே அவங்க கிட்ட இருக்கணுன்றதுக்காக இத நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ட்விஸ்ட் நமக்கு குடுத்துட்டாரு. அப்புறம் ராஜா செந்தூரிக்காக சிக்கன் பிரியாணி, தேஜஸ் நேகாக்காக சிக்கன் பர்கர். இதுல என்ன விஷயம்னா, குக்கிங் ஸ்கில்ல வெக்கே ப்ரோ. பட் தேஜஸ்க்கு சுத்தமா குக்கிங் ஸ்கில்லே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அசீம சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆளு பார்க்க ஒரு மாரி இருந்தாலும், குக்கிங் செம்மையா பண்ணுவாரு போல. கேட்டா நாசிக் கொரியம் அயம் புயம்னு ஏதோ வாயிலேயே வராத ஒரு டிஷ்ஷ நான் பண்றேன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் இருக்கிறதுலயே பாவமான இன்னசென்ட் பாய் அபித் தான். இன்னசென்ட் பாய்ன்னு சொல்றத விட பழம்னு சொல்லிடலாமா? எல்லா பாய்ஸும் சூஸ் பண்ணி கடைசில இவருக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஒரு டிஷ்ஷு செசார் சாலட் மட்டும் தான். அதனால வேற வழியே இல்லாம அபித் அத தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. பசங்கள்லாம் ஒரு பக்கம் சமைக்க சொல்லிட்டு, ஸ்ருதிகா வீட்டுக்குள்ள போயிட்டு கேர்ள்ஸ் கிட்ட "உங்களுக்குலாம் யாரு குக் பண்ணுவா? என்னலாம் குக் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எல்லாம் வந்து வீணா, நேகா எல்லாமே கான்ஃபிடென்ட்டா அவங்களோட ஆளுங்க பேரு தினேஷ், தேஜஸ் தான் எங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல நேகா கரெக்ட்டா கெஸ் பண்ணாங்க. பீட்டர் மாமா பெருசா குக் பண்ணலாம் தெரியாது தேஜஸ்க்கு. அவன் என்ன சாண்ட்விட்ச் அது இதுன்னு தான் சமைக்க போறான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொஞ்சம் சிமிலராவே டச் பண்ணி சொல்லிட்டாங்கன்னே சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு ஒரு பக்கம் கேர்ள்ஸ்லாம் வந்து பசங்க யாருக்கு என்ன குக் பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதுல ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணா தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச தினேஷ் வீணாக்கு பிடிச்ச ஃபுட்ட செய்யல. ஹசீம் தான் அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சுகிட்டு இருந்தாரு. ஸோ அசீம் கிட்ட நிக்கலாமா? இல்ல தினேஷ் கிட்ட போய் நிக்கலாமா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் வீணா நின்னுட்டு இருந்தாங்க. இங்க மோனிஷாக்கு ரொம்பவே தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட பண்றதே வெக்கே தான். பட் வெக்கே அவங்க கிட்ட ஒரு பிரேக் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார்ல. ஸோ, எப்படி அவர்கிட்ட போய் நிக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே இருந்தாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பக்கம் எடனும், அசீமும் தனித்தனியா இருந்தாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒத்து போகல. அது நமக்கு நல்லாவே தெரியும். வேற வழி இல்லாம ஜோடி ஆனாங்க. குக் பண்ணிட்டு இருக்கும்போதே அசீமு ஆனியன் கட் பண்ணும்போது அவரு கைய கட் பண்ணிக்கிட்டாரு. அப்ப கூட எட்டனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு போனாரு. ஆனியன ஃப்ரை பண்ணி வைங்க அப்படின்னு. அசீம்க்கு செகண்ட் லவ் கிடையவே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. எப்படின்னா, இப்ப கூட பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஏடென் வந்து குறையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா குக்கிங்லாம் முடிச்சு டின்னர ஸ்டார்ட் பண்ணாங்க. வெக்கே மோனிஷாக்கு ஆசாசியா சர்வ் பண்ணாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு வெக்கேவ மோனிஷா பாராட்டுறது என்ன? மோனிஷாவ வெக்கே பாராட்டுறது என்ன? 2 பேரும் மாத்தி மாத்தி பாராட்டா பொழிஞ்சுகிட்டாங்க. ஸோ இப்ப குக்கிங் டாஸ்க்க வச்சதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்காக ஒருத்தர் ஆசாசியா குக் பண்ணா, அந்த தருணத்த நம்ம மறக்கவே கூடாது அப்படின்ற அந்த மொமெண்ட்ட கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்ருதிகா இந்த டயலாக்க பெருசா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி இந்த டாஸ்க்ல யாரு யார் மேல உண்மையா லவ் வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு அவங்கக்குள்ள பத்த வச்சுட்டு போயிட்டியே பரட்ட அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா மோனிஷாக்கு வெக்கே வேற ஒரு காரணத்துக்காக அவரு சமைச்சாரு. ஆனா, மோனிஷா அத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால கடைசியா மொக்க வாங்குனது யாரு? மோனிஷா தான். "இது தேவையாம்மா உனக்கு?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போது. ஸோ ஸ்டே டியூன் டூ மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.